எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி முடிவடைஞ்சிருக்கு, இந்த முடிவிலிருந்து நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியினுடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 150 புள்ளிகள் மைனஸில் தான் ஓப்பன் ஆகும். மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். பெருசாக மேலே போக ட்ரை பண்ணி மார்க்கெட்டால் மேலே போக முடியல. அதிகபட்சமாக 24,160 வரைக்கும் மேலே போயிருக்கு. குறைந்தபட்சம் 24,030 வரைக்கும் கீழே வந்திருக்கு. க்ளோசிங் ஒரு 155 புள்ளிகள் சரிவடைஞ்சு 24,050 முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி அபவுட் 24க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. திரும்ப அந்த 24 தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாகவும் இருக்குது. மார்க்கெட்டில் இந்தளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த ஜியோ பொலிட்டிக்கல், அதாவது அமெரிக்கா ஈரானுடைய போர் பதட்டம், குரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் திரும்பவும் ஹைக் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துட்டுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டியில் நாளைக்கான சப்போர்ட் திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 24 பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 24,000 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அந்த 24,000 அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,900 ஒரு சப்போர்ட்டு. அதையும் உடைச்சது அப்படின்னா 23,800 பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே வரும்பொழுது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,140 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,220 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அடுத்தது 24,300 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்தது, திரும்ப அங்கேருந்து ரெக்கவர் ஆகுது, திரும்ப ஒரு கேப் அப்பு, திரும்ப ஒரு ரெக்கவர். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டு 3 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,200 இருந்து 24,000 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் போண்டாக தான் இப்போ லாஸ்ட்டு 3 டேஸுமே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட், ஒரு அப்சைட் பிரேக் அவுட் இல்லை டவுன் சைட் பிரேக் அவுட் கொடுக்குமா? மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,000 உடைச்சிருச்சு. இந்த 24,000 உடைச்சி டவுன் சைட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, திரும்ப ரிமைனிங் இந்த 24க்கு மேலே வர முடியல, கீழே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம செல்லிங்கவே நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி இந்த 24,000 உடைக்காத வரைக்கும் கீழே வந்துச்சு இந்த லெவலில் ஸ்டாப் லாஸை எடுத்து நம்ம பை பண்ணோம் அப்படின்னா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா 24,100, 120, 160 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பையிங் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,200 இந்த லெவல் தான் பார்த்திங்க அப்படின்னா அப்சைட் பிரேக் அவுட். இந்த லெவலில் பிரேக் அவுட் மேலே நிற்கிது அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் அடுத்து 300, 350, 400 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 24,000 ஒரு பாயிண்ட்டு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,200 பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட். இதுதான் மெயின் பையிங் பிரேக் அவுட்டு, செல்லிங் பிரேக் அவுட். இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.